தமிழக விஜய் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம தனுஷ் அவர்களுடைய நடிப்புல வெளிவந்த படம் தான் குபேரா. இந்த படம் வந்து தியேட்டர்ல இன்னமும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த படம் எதுக்காக பார்க்கணும், ஏன் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா நீங்க போய் பாருங்க. ஸோ இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா, நடுக்கடல்ல ஒரு ஆயில் மைனை வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ அங்க இருக்க ஆளுங்க வந்து அந்த ஆயில் மைனை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இப்படி ஒரு ஆயில் மைன் இருக்குன்றது உலகத்துக்கே தெரியுதா, இந்தியாவுக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இனி இந்தியால இதுக்கான பிரச்சனையே வராதுன்னு சொல்லி அங்க இருக்கவங்க எல்லாம் சந்தோஷத்துல இருக்காங்க. ஸோ அப்பதான் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒருத்தன் டபுள் ஏஜென்டா இருக்கான். ஸோ இந்தியாவுக்காகவும் வேலை பார்க்கறான், வெளிநாட்டு ஃபாரினுக்காகவும் வேலை பார்க்கறான். ஸோ அவன் வந்து இங்கே ஆயில் கஸ்டடின்றது வெளிநாட்டில் இருக்கிற பிசினஸ் மேன் கிட்ட போட்டு கொடுத்துறான். போட்டு கொடுத்தவன் சும்மா இருப்பானா, நைட்டு நைட்டா வேலை பேசி அந்த ஆயில் மேனை தனக்கு சொந்தமாக்க முயற்சி பண்றான். ஸோ அதுக்காக அரசியல்வாதி கிட்ட போய் பேசுறான். அரசியல்வாதியும் ஒரு அவனை எப்பயோ பிரெயின் வாஷ்லாம் பண்ணி ஒத்துக்க வச்சிடறாப்புல. ஸோ அதுக்காக ஒத்துக்கிற அவன் அந்த ஆயில் மைனை கண்டுபிடிச்ச மொத்த பிரிவு போட்டு தள்ளி அந்த ஆயில் மைனை தன்னோட கைக்கு கொண்டு வர முயற்சி பண்ணான். ஆனால் இதுக்கு அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ பிளாக்லயும் ஒயிட்லயும். ஸோ பிளாக்ல வந்து எப்படி இருந்தாலும் கொடுத்தலாம், பட் ஒயிட்ல கொடுக்கும்போது அதை தெளிவாக கொடுக்கணும், இல்லைன்னா பின்னாடி இவங்களுக்கே ஆப்படிச்சிடும். ஸோ அந்த பிளாக்ல எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த அயோக்கிய பையனுக்கு எடுத்து அவங்க அப்பாவுக்கு இப்படி ஒருத்தன் வந்து ஜெயில இருக்கான். ஸோ இவனை கூப்பிட்டு வந்தா நம்மளோட வேலை ஈஸியாக முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வேற யாரும் இல்லை, நம்ம நாகார்ஜுன அவர்கள் தான். ஸோ நம்ம நாகார்ஜுன அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான சிபிஐ ஆஃபீஸர். ஸோ இவர் வந்து ஒரு ரைடுக்கு போறாரு. ரைடுக்கு போன இடத்துல அவர் பெரிய ஆள் போல. ஸோ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நம்ம ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால ரைடு பண்ணனால ஸோ நம்ம ஆள் மேல பல கேஸை போட்டு ஜெயில தள்ளியிருக்கான். ஸோ அதனால ஜெயில இருக்க நம்ம நாகார்ஜுன அவர்களை வெளியே எடுத்துட்டு வரேன்னு சொல்லி இவன் பேசி மழை பார்க்குறான். ஆனா நம்ம நாகார்ஜுன நீதி ஜெயிக்கணும், நியாயம் ஜெயிக்கன்றாரு. ஆனா கடைசியில மறுபடியும் தூக்கி 7 வருஷம் உள்ள போட்டாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ குடும்பத்தை பிரிஞ்சு இருக்க முடியாத காரணத்தால நம்ம நாகார்ஜுன அவர்களும் நியாயமும் துரோகமும் அதிகமாயிடுச்சு. ஸோ பணம் தான் இங்கே எல்லாமே சொல்லி அந்த ஃபாரின் கம்பெனி ஆளுக்கும் ஒத்துக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி பிளாக் மணி வந்து ஒயிட் ஆக்கி ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லும் போது, ஸோ இந்த பிஸ்னஸ் மேனுக்கும் ஒரு பினாமி இருந்தால் நம்ம வந்து ஈஸியாக அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ நீ ஏதாவது சிக்கல் வந்தாலும் அந்த பினாமியை கை காட்டி நம்மளுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடலாம் அப்படின்னு வந்து நம்ம நாகார்ஜுன அவர்கள் ஐடியா கொடுக்குறாரு. ஸோ இதனால் நம்ம நாகார்ஜுன அவர்கள் எப்படி அந்த பினாமியை ஏற்பாடு பண்ணுறாரு. ஸோ அந்த பினாமியை யார் யாரெல்லாம் உள்ளே கொண்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, பிச்சைக்காரங்க தான். ஸோ பிச்சைக்காரங்களும் ஒருத்தராக இருக்கத்தான் நம்ம தனுஷ் அவர்கள். ஸோ நம்ம தனுஷ் அவர்கள் பிறந்ததுலேருந்தே பிச்சைக்காரன் இல்லை இல்லைங்க. ஸோ நம்ம தனுஷ் அவர்கள் பிறக்கும் போது அவங்க அம்மாவோட தான் இருந்திருக்காரு. அவங்க அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அனாதையாகப்பட்ட நம்ம தனுஷ் அவர்களை குழந்தை பிடிக்கிறவங்க தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஆக்கி கையெல்லாம் உடச்சி பிச்சை எடுக்க விட்டுருவாங்க. ஸோ பிச்சைக்காரனா நம்ம தனுஷ் அவர்கள் வாழ்க்கை எப்படியே போயிருமா இருக்கும்போது தான் ஒரு பணக்காரனுங்க வந்து கேட்கும் போது நம்ம தனுஷ் அவர்கள் அவங்க கூட போவார். ஸோ இவர் மட்டும் இல்லாமல் இவர் கூட 4 பேர் போவாங்க. அந்த 4 பேரோட லைஃபை எப்படி மாறுது, ஸோ இந்த 4 பேரையும் வச்சு அவங்க பின்னாமே எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் படத்தில் வந்து பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம நாகார்ஜுன அவர்கள் அவங்க பிச்சைக்காரங்களா பார்க்காது சக மனுஷங்களை பார்த்து தொழுமெல்லாம் கை போட்டு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதெல்லாம் கேட்டு செய்கிறாங்க. ஸோ இவங்களை கூப்பிட்டு வந்த ஆளுங்கெல்லாம் ரொம்ப டெரர் பீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அவனுங்களாம் இவங்களை வச்சு செய்ய பார்க்குறாங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களை எல்லாரையும் விட்டுறதா தான் நம்ம நாகார்ஜுன வந்து பேசுகிறாரு. பட் ஆனால் அந்த பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுறான்னா, இவங்க எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் மொத்த பேரையும் போட்டு தள்ளிடலாம். ஸோ பின்னாடி நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஒரு பிளான் போடுறான். ஸோ இது நம்ம நாகார்ஜுனுக்கு ஃபர்ஸ்டே தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம நாகார்ஜுன அவர்கள் தனுஷ் அவர்களும் கூட அந்த 3 பேருங்களுக்கும் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதில் குஷ்புன்னு ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம தனுஷ் அவர்களுக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா கர்ப்பமாக இருக்கும்போது என்னன்னா ஸோ அந்த அட்ராக்ஷன் அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். ஸோ அந்த 4 பேரோட அந்த வேல்யூ முடிஞ்சது கிட்டத்தட்ட முடிகிற நிலைமைக்கு வருது. ஸோ அந்த மாதிரி பணம் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகி எல்லாமே அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ இப்போ அந்த அமௌண்ட்டை எடுத்து ஒயிட் ஆக்கி அந்த அரசியல்வாதிகளுக்கு கொடுக்குற நிலைமை வருது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும்போது அந்த ஒவ்வொருத்தவங்களையும் வந்து போட்டு தள்ளுற விஷயம்லாம் பார்க்க கொஞ்சம் கண்குள்ள கத்தரல் காய்ச்சா தான் இருந்தது. ஸோ அவங்க வந்து ஏன் வந்தோம் ஏன் செத்தோன்றது தெரியாத அளவுக்கு தான் இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம தனுஷ் அவர்கள் அடுத்ததா இருக்க ஒரு நிலைமையில அந்த குஷ்புன்ற பண்ண ஒரு நிறைய பண்ண பார்க்கலாம். ஸோ அதுலேருந்து காப்பாற்றி நம்ம தனுஷ் அவர்கள் வந்து சேவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த நாள் நம்ம தனுஷ் அவர்கள் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கூப்பிட்டு போய் குழப்பதான் போகிறாங்க, தெரியாமல் போகிற அந்த நம்ம தனுஷ்ன்ற ஒரு ஆடை. ஸோ நம்ம தனுஷ் அவர்கள் நம்ம நாகார்ஜுனகிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லலான்னு போகிறோம். ஸோ ஆனால் அவர் கேட்கவே தயாரால். ஸோ கடைசியில் ஒரு விஷயம் முடிஞ்சது, அதாவது அந்த அந்த மணி டிரான்ஸ்ஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாரு. ஆனால் அவங்க வந்து கேட்டு நம்ம நாகார்ஜுனால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நம்ம தனுஷ் அவர்களே போட்டதெல்லாம் முயற்சி பண்ணி தான் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற நம்ம தனுஷ் அவர்கள் தற்செயலில் நம்ம யாஷிகா மேனன் அவர்களை பார்க்குறாரு. ஸோ பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு உங்களுக்கு உதவி செய்கிறாரு.
ஸோ நம்ம யாஷிகா மன்னனாவே ஒரு மன கஷ்டத்தெல்லாம் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம யாஷிகா மன்னனா கூடயே வந்து நம்ம தனுஷ் அவர்கள் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ நம்ம தனுஷ் அவர்கள் எந்த கிழமை அப்படின்றத முடிவு பண்ணி தான் எந்த கோயிலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது அவருக்கு தெரிய வரும். ஸோ ஒவ்வொரு கிழமை அப்பயும் ஒவ்வொரு கோயிலில் ஒரு விசேஷம் நடக்கும். ஸோ அதனால தான் எந்தெந்த கோயில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எந்த கிழமைன்றதை முதல்ல தெரிஞ்சுப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தனுஷ் அவர்கள் நம்ம யாஷிகா மன்னனா கூட போயிட்டு ஸோ அதில் அந்த ட்ராவலிங் எப்படி போகுது, ஸோ நம்ம நாகார்ஜுன அவர்கள் வந்து நம்ம தனுஷ் காணாமல் போனதுக்கப்புறம் அவரை தேடுறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணுறாரு, ஸோ நடுவில் அது எதுக்காக நம்ம தனுஷ் அவர்களை தேடுறாரு அப்படின்னு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதை படம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தனுஷ் அவர்களை பல பேர் துரத்திட்டு வராங்க. அதுக்கான முக்கிய காரணமும் ஒன்று இருக்குது. ஸோ பணக்காரன்னு ஒருத்தர் இருப்பான்ல, ஸோ அவனே கடைசியில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துடும். அவன் பிச்சை எடுக்கிறதுக்கு என்ன காரணம், நம்ம நாகார்ஜுன அவர்களுக்கு என்ன ஆகுது, நம்ம தனுஷ் அவர்கள் வந்து உயிரோட இருப்பாரா மாட்டாரா, ஸோ நம்ம தனுஷ் அவர்களுக்கும் அஷ்மிகா மண்டனாவுக்கும் கனெக்ஷன் போகுதா அப்படின்றது தான் செகண்ட் ஹாஃப்ல வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லக்குமே நான் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது படம் பார்க்கும்போது தான் செம்ம என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அதனால படம் பார்க்கும்போது இந்த செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம தனுஷ் அவர்களுக்கு வந்து ஒருத்த கையில தான் ஃபைட் பண்ணுறது எல்லாமே பண்ணியிருப்பாரு. ஸோ அது பார்க்கவே நல்லாயிருக்கும். போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா. ஸோ அந்த படத்துக்கான சாங் வந்து உண்மையாக நண்பன் செத்துனா தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நண்பன்றது வந்து கூட இருக்கிறவன் செத்தாலும் ஒருத்தனை நண்பனாக நினச்சி அவன் வந்து தூக்கி போடக்கூட ஆள் இல்லாதப்ப நம்ம தனுஷ் அவருக்கு செய்கிற ஒரு உதவி பெரும் உதவியாக இருக்கும். ஸோ அதுலேயும் பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃபே கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு ஸோ ஒரு சீனை மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம தனுஷ் அவர்கள், நாகார்ஜுன அவர்கள், நம்ம ராஷ்மிகா மண்டனா, அப்புறம் அந்த பிஸ்னஸ் மேன், ஸோ இவங்களாம் வச்சு இப்படிலாம் பிளாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் செகண்ட் ஹாஃப்லவே கொண்டு போயிருக்காங்க. ஸோ படத்தோட கிளைமேக்ஸ் தான் கண்கண்க வைக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ ராஷ்மிகா மண்டனா அவர்களுடைய நடிப்பு ஒரு செகண்ட் ஹாஃப் வரைக்கும் தான் வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லவே நம்ம நாகார்ஜுன், தனுஷ், அப்புறம் அந்த பிஸ்னஸ் மேன், ஸோ இவங்களை வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட்டியிருக்காங்க. ஸோ படம் பார்க்க ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி தான். ஸோ ஒன் டைம் வாட்சபிள். ஸோ திரும்ப பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஸோ ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நானும் பார்த்தேன், பட் ஃபேமிலியோட இல்லை. ஸோ நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க அப்படின்னு வந்து முடிவு பண்ணீங்க. நீங்கள் லவரோட பார்க்கலாம், தனியாகவும் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், பார்க்காம நம்ம குடும்பங்களோட கூட போய் பார்க்கலாம்ப்பா, அதுவும் உங்கள் இஷ்டம். ஸோ நீங்கள் யார் கூட போய் பார்க்குறீங்களோ பாருங்கள், அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.